அழிந்தால் தமிழ் அழியும் அப்படின்னு சீமான் சொன்னதே நீங்களும் திரும்பவும் எடுத்து பேசுறீங்க. இன்னமும் ஒரு சீமான் அண்ணன் கூட பேசிட்டு போயிருக்கா? இல்ல, மொழி அழிந்தால் இனம் அழியும் அப்படின்னு சொல்றது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்து. இந்த ஒரு சொல்லாடல் அவர் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே எனக்கு மொழி சார்ந்த இந்த புரிதலை ஏற்படுத்தினது அவர் தான். அந்த கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிதான் இருக்கோம். ஒரு கருத்து யார் சொன்னாங்க அப்படிங்கறத எப்படி ஏற்றுக்கொள்றோமோ அது மாதிரி அது எந்த கருத்து, அது எவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்வியலுக்கு தேவை, நம்ம அடுத்த தலைமுறைக்கு அந்த வார்த்தையை கடத்தணும் அப்படிங்கறதான தவிர அது தினசரி பேசிக்கொண்டே இருந்தாதான் நம்ம கூட இருக்கும் அப்படின்ட்டு இல்லை. ஒரு முறை கேட்டாலே நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதுவே தானே நம்ம வார்த்தையை பிரதிபலிக்கும். ஒரு சரியான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அது யார் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்குவோம். எனக்கு அந்த கருத்துக்கள் மீதான ஒரு பற்றை உருவாக்குவது அவர் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்தியல் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கும். அது அவங்கவுங்க எடுக்கிற தனிப்பட்ட முடிவு. இப்ப என் கூடவே இருக்கிறாங்க, எனக்கு பிடித்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா என்னோடவே பயணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். அது அவங்களோட தனிப்பட்ட அரசியல் முடிவு. ஒரு கட்சியை நோக்கி ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அதுவும் அவங்களோட தனிப்பட்ட தேர்வு, தனிப்பட்ட முடிவு. அதுக்கு பிறகு அவங்க மக்கள் பணி என்ன செய்யறாங்க அப்படின்றதுதான் கேள்விக்குரியதை தவிர ஏன் அந்த அமைப்புக்கு போனாங்க அப்படிங்கிறது கேள்விக்குரியது. விஜய நம்பி ஒரு மிகப்பெரிய கேஎஸ் செங்கோட்டையன் அதிமுக தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. இப்ப எல்லாமே நீங்களே சொல்றீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. இதுக்கான முடிவை ஒரு நாள் நாளைக்கு தாவேக்கால சேர போறதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. இல்ல அது தெரியும், முன்னாடியே தெரியும். தங்கச்சியை நம்ம வாழ்த்திட்டோம். தங்கச்சி கடைசி வரைக்கும் போராட்டமா நாம் தமிழ் களத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டம்.